இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 1:16. தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயை உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிற்று என்றான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் பெரிய யுத்தம் நடக்குது. அப்போ இஸ்ரவேலர்களை பெலிஸ்தர் அழிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க சவுலை அழிக்க நெருங்கி வரும்போது சவுல் எதிரிகளோட கையில் சாக மனதில்லாமல் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து, நீ என்னைய கொன்று போட்டுன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஆயுததாரி மாட்டேன்னு சொன்னதும் சவுல் அவனுடைய பட்டயத்தை நட்டு அவனே அதில் விழுந்து இறந்து போயிடறான். அப்போது ஒரு அமலேக்கியன் இதை பார்த்துட்டு சவுளுடைய கிரீடம் கையில் இருந்த காப்பையும் எடுத்துக்கிட்டு தாவீது கிட்ட வந்து, சவுல் காயம் அடைஞ்சிருந்தார், இனிமேல் அவர் பிழைக்க மாட்டார்னு தெரிஞ்சதுனால அவரை கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த அடையாளத்துக்கு சவுளுடைய கிரீடத்தையும் காப்பையும் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். தாவீது அடுத்து ராஜாவாக போகிறான்னு நினச்சிக்கிட்டு தாவீது கிட்ட பரிசு கிடைக்கும்னு நினச்சி இப்படி சொன்னான். கடைசியில் தாவீது ராஜா அமலேக்கியன் சொல்கிறத உண்மைன்னு நினச்சி தேவன் அபிஷேகம் பண்ணினவரை நீ எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொன்று போட்டுறாரு. அடுத்தவங்களுடைய உழைப்பையும் பழியையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா சகல பிரச்சனையும் அழிவு நமக்கு தான். இந்த அமலேக்கியனுக்கும் அதுதான் நடந்துச்சு. அவன் சவுலை ஒன்றுமே செய்யலை, ஆனாலும் அவனுடைய பேராசையினால் அழிவை சந்திச்சான். அதனால் தேவனுக்கு பயந்து எப்பயுமே உண்மையாக வாழ நாம் பழகிக்கிறணும். ஆமேன்.